ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த போஸ்ட் எதுக்குன்னா என்னோடய கருவேப்பிலையோட ப்ரோக்ரஸ் பற்றி போடுறதுக்கு தான். முன்னாடியே கருவேப்பிலையோட கேர் அதில் வந்து டிசீஸ் பற்றியெல்லாம் போட்டிருந்தேன். இதில் வந்து நான் என்ன க்ரோ லைட் யூஸ் பண்ணுறேன், வின்டரில் எப்படி இருக்கேன் செடி, என்ன சேலஞ்சஸ் அப்படி சொல்கிறதுக்காக. இதில் போன டைம் காட்டும்போது நான் இண்டோரில் எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஊற்றக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல பிரான்ச் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஸ்டாப் ஆகிட்டு இங்கே மேலே 2 பிரான்ச் வந்திருக்கு. இப்போது நான் யூஸ் பண்ணுற க்ரோ லைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஹெட் இருக்கிற மாதிரி ஒரு லைட் தான். இதோ இங்கே ஒன்று கீழே ஒன்று போகுது. மாதிரி நான் 2 லைட் வச்சுருக்கேன். இதோ இங்கே ஒரு லைட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் வர மாதிரி இதுலேயும் 3 ஹெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு டெய்லி பார்த்துக்க தேவையில்லை. டைம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 12 hours ஒன்ஸ் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வச்சுருக்கேன். இந்த 2 லைட்டுமே அதே செட்டிங்ஸ் தான். இது நீங்கள் இப்போ இங்கே அமேசானில் வாங்கினா சில இடத்துல நீங்கள் ஆஃபரில் வந்து $10 கூட இது கிடைக்கிது. நார்மலாக இது $20 போட்டிருக்கோம். அப்பப்போ ஆஃபர்ஸ் வரும். ஸ்மார்ட் சேவர்ஸுங்கிற ஃபேஸ்புக் குரூப்பில் பார்த்துட்டு நான் வாங்கினேன். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதில் தான் இப்போ டைமர் வச்சிட்டோன்னா 12 hours ஒன்ஸ் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிக்கும். இதை ஆன் பண்ணிட்டோன்னா இதில் வந்து கலர்ஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் ப்ளூ மட்டும் வச்சோன்னா வந்துட்டு இலை வர்றதுக்கான லைட் இது. அப்புறம் பிங்க் மாற்றிக்கலாம். நீங்கள் பிங்க் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை பிங்க் அண்டு ப்ளூ 2 கம்பைன் ஆகிற மாதிரி. இந்த 2 கலர் தான் இதில் இருக்குது. ரெட்டு, ஆக்சுவலாக ரெட்டு அது ப்ளூவில் சேரும்போது ஒரு பர்ப்ளிஷாக பிங்கிஷ் மாதிரி இங்கே தெரியும். ஸோ இந்த 2 செட்டிங்ஸ் இருக்குது. இந்த லைட்டில் தான் இந்த க்ரோத்தே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோரில் நான் மோஸ்ட்லி நைட்டில் இந்த லைட் போட்டுக்கோம். ஏன்னா இந்த ரூம் வேறு ஏதாவது இதுக்கு யூஸ் பண்ணுறதால டே டைமில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதால நான் நைட்டில் லைட் போட்டு டே டைமில் ஜன்னல் லைட்டில் விட்டுருவேன். இந்த ரூம் தனியாக நீங்கள் பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இருக்குதுன்னா நீங்கள் டே டைம்லேயே கூட போட்டுக்கலாம், இல்லை ஃபுல் நைட் அண்ட் டே கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரோத் இருக்குது. இதில் ஏன் இவ்வளோ நாளாக க்ரோ ஆகலைன்னா மறுபடியும் ஸ்கேல் இன்செக்ட் வந்துருந்துச்சு. நான் என்னோடய கோகனட் ஆயில் ஸ்ப்ரே அந்த ரெமடி போட்டிருப்பேன், அதை தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது கிளியர் ஆன உடனேயுமே இப்போ க்ரோத் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிரான்ச் வந்துருச்சு. நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. எப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் வெதர் கூலிங்கெல்லாம் போயிடுச்சுன்னா வார்ம் அப் ஆனோடனே நான் வெளியே வைக்க ஆரம்பிப்பேன். இன்னும் நல்லா க்ரோ ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் ஸ்னோவாக தான் இருக்குது. எங்கள் விண்டோ வழியாக இப்போ அப்பப்போ ஸ்னோ வந்ததால் ஸ்னோவாக தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. மற்ற செடியும் பாருங்கள், அந்த க்ரோ லைட்டில் வாழை கூட நல்லா வந்திருக்கு. இதோ அப்பப்போ ஒரு நியூ லீஃப் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது என்னோடய மல்லிகைப்பூ. இதில் நான் ட்ரிம் பண்ணிட்டேன். நல்லாவே பரிசாக நல்லா க்ரோ ஆகிருந்துச்சு. இது ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த சைஸில் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக பூக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் ஸ்ப்ரிங்குக்கான குட்டி குட்டியாக லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லாவே ப்ரோக்ரஸ் இருக்குது இந்த லைட்டில். இந்த லைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இண்டோர்லேயும் ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சிங்கன்னா அந்த லைட்டில் நல்லா க்ரோத் கிடைக்குது. விண்டோ லைட்டாலேயும் இது கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த போஸ்ட் இதுக்காக தான் போட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.